இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். இது என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்காங்க? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கான வெளில வர சொல்லு. அப்பா உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டு என்ன பண்ணுவேன்? நல்லா வாழ்ந்துருவியா? டீச்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வலியுல்லா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவி பிரச்சனை பத்தி தான் பேச போறோம். கணவன் மனைவினாலே பிரச்சனை தாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது மிகவும் வந்து எப்படி சொல்றதுன்னா, சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம குடும்பத்துல வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய குடும்பம். அதே வந்து உறுதியாகும் போது எவ்வளவு பெரிய மன வருத்தத்தை கொண்டு வருதுன்றதுதான் இந்த வீடியோ நமக்கு சொல்லுது. மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வரமாவும் சிலருக்கு சாபமாவும் அமையுது. அதன் வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம்ன்றது வந்து மிகப்பெரிய சாபம்னு கூட சொல்லலாம். சரி, சந்தேகம்னும் போது அது உறுதியாகும் போது அது எவ்வளவு பெரிய மன வருத்தத்துக்கு உள்ளாகுதுன்றது தான் இந்த வீடியோ திரும்ப சொல்லுது. இந்த வீடியோ வந்து முழுசா பாத்துருங்க. பார்த்துட்டு நம்ம அந்த பத்தின முழுமையான விஷயம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அந்த மனைவி கணவனுக்கும் உள்ள ஒரு பாகுபாடு தெரியுது. அதாவது ஒரு கணவனை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கன்றது இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சார்ந்த வட்டத்தி கோட்டை அப்படின்ற காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிராமம் தான் இடையத்தி கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜா அப்படின்ற ராஜா. இவருக்கு 40 வயசு. இவரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா அச்சயா. இவங்க 2 பேருக்கும் 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்திருக்காங்க. திருச்சியில இவங்க மனைவி வந்து பியூட்டிஷியனா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோஷ்ன்றவருக்கு, அதாவது வந்து சலூன் கடை வச்சிருக்கிற ஜோஷ்ன்றவருக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தகாத ஒரு, அதாவது கள்ளக்காதல்னு சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருந்துட்டு தான் சொல்ல வருது. அதே நேரம் இவரு வந்து இவரோட கணவர் நிறைய முறை வான் பண்ணி இருக்காரு. வான் பண்ணி இவங்க கேட்காம 2 பேரும் ஒன்னா இருந்ததை லைவாவே நேர்லயே போயிட்டு அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுறாரு. அதாவது வந்து பார்த்தோன்னா அவனை வெளியே கூப்பிடுன்னும் போது இவங்க வந்து சைலண்டா இரு, நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், கீழே இருக்கிறவங்க கணவனுக்கே தெரிஞ்சிடுச்சு. இவங்க கொஞ்சம் கூட கேஷுவலா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பயம்ன்றது கொஞ்சம் கூட இல்ல, கணவன் தெரிஞ்சுக்கிச்சு. இந்த நேரத்துல அவர் வீடியோ வேற எடுக்கிறாரு. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்றி. அவனை வெளில வர சொல்லு. இது என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்காங்க? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லி அவனை வெளில. நான் அடிக்கிறேன் சொல்றேன். அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லுன்னு. வெளில வர சொல்லு. வர சொல்றேன் அவனை. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. வெளில வர சின்னி போட. வெளில வர சொல்லு. ஜோசு ப்ரோவா? ஜோசு ப்ரோ இங்க வெளில வா. வெளில வாடா அக்கா. வெளில ஏன் மொண்டாட்டி விட்டு நீ எப்படா நைட்டு போய் ஸ்டே பண்ற? நீ வெளில வா. வெளில வாடா டேய். வெளில வாடா. வெளில வா. வீடியோ புடுங்க தான் பாக்குறாங்களே தவிர அவங்க பண்ண தவற மன்னிப்பு கேட்கறதுக்கும் இல்ல. அவங்க வந்து அந்த தவறு முகத்துல கொஞ்சம் கூட கிடையல. அதாவது கணவனை அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு மதிக்கவும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அது வீடியோவை பார்த்தாலே தெரியுது. இவங்க 2 பேரோட அஃபையரால ஒரு குடும்பமே வந்து வீணா போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப மன வருத்தப்பட்டு அந்த சொல்றாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனைவிக்கும் ஜோஷ்ன்றவருக்கும் அஃபையர் இருக்கு. ரொம்ப நாளா நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கல. தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன்.
என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்க. அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இப்ப எங்கன்னு தெரியல, ஆளை பிடிக்க முடியல. நான் அவனு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. என் பொண்டாட்டிட்டு எவ்வளவோ சொல்லி சொல்லி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணா கேட்க மாட்டாளே. என் பிள்ளை நாசமா போச்சு. ஐயா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன். அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடு. தெரிஞ்சு சொல்லிட்டாருன்னா நீ சரி பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஒரு மனைவின்னும் போது சரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அதை எடுத்து சொல்லும் போது அதை சரிப்படுத்திக்கணும். அவங்க அதை வந்து பண்ணாம விட்டுறது ஒரு குடும்பத்தையே வந்து பாதிச்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா போய் அந்த என்ன சொல்றாருன்னா, நான் கிழிச்சிட்டேன்டா அவளை வந்து. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, அங்க இருந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து, அதாவது பழம் வெட்டுற கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க முகத்தை வந்து அவங்க வாய் கண்ணம் இது மாதிரி இடங்கள்ல வந்து கிழிச்சிருக்காரு. கிழிச்சிட்டு அதே நேரத்துல அந்த பையனை, அதாவது அவங்களோட மகனை கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. வெளியே போனவரு ஒரு இடத்துல வீடியோ மேக் பண்றாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப வந்து உங்க அம்மாவை இது மாதிரி பண்ணிட்டேன். நீங்க வந்து நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தை பச்சிளம் குழந்தை வந்து ரொம்பவும் வெகுளித்தனமான சில வார்த்தைகள் பேசுது. அது கேட்கும்போது நமக்கு மனசு ரொம்பவும் இதா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த குழந்தை அழுவுது. கையால கிழிச்சு போட்டு உழைச்சிருவியாடா நீ? நல்லா வாழ்ந்துருவியா? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இல்லாட்டி நீ நல்லா இருக்கணும், சரியா? அழுவலாம் கூடாது. அழுவக்கூடாது. அப்பா அவனைக்காண்டி இருப்பேன், மேல இருப்பேன். இந்த உலகத்தை நல்லா சுத்தி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். அழுவுறத பார்க்கும்போது தந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து ரொம்பவும் இலகிடுது. இந்த நேரத்துல கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருந்தா, அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படையா இருந்தாலே யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருச்சி காவல்துறைக்கு வணக்கம். என்னோட வாழ்க்கை, அதாவது என்னோட குடும்பமே வீணாயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஜோஷ்ன்றவன் தான். இந்த ஜோஷாலதான் என் குடும்பமே அழிஞ்சிட்டு சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து மனசு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படின்னு பாத்துங்க. 2வது வந்து அந்த குழந்தை எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நெட்டிசன், அதாவது வீடியோ பாக்குற அத்தனை பேருக்குமே எந்த அளவுக்கு வந்து மனசு துடிச்சிருக்கும். இது வந்து ஒரு குடும்ப பெண், அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய பத்தி யோசிச்சிருக்கலாம். குழந்தைய பத்தி யோசிச்சிருந்தா இந்த வேலையை செஞ்சே இருக்க மாட்டாங்க. அவரு நிறைய முறை வார்ன் பண்ணியிருக்காருன்றது தெரியுது. அவரு நிறைய முறை வார்ன் பண்ணும்போது அதையாவது சரி பண்ணியிருக்கலாம். அதுவும் அவங்க பண்ணாததால ஒரு குடும்பமே வீணா போயிடுச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன தோணுதோ நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.